மேடம் இங்க பாருங்க, நான் எந்த குழந்தையும் துன்புறுத்தினது கிடையாது. உங்கள காலி பண்ணணும்னே நான் ஏதோ கதை கட்டி விடுறேன்னு நீங்க நினைச்சிட்டீங்களா? சரி, அப்ப என் பையன் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருப்பான்? அத பத்தி கொஞ்சமாவது யோசிச்சீங்களா? அவனுக்கு நடந்த கொடுமைக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க? நானும் அவனுக்காக வருத்தப்படுறேன். ஆனா அதுக்காக இது சரியாயிடாது. ஆமா, ஒரு குழந்தைக்கு அநியாயம் நடந்திருக்கு. அப்புறம் ஏன் அந்த டீச்சர் அதுக்கு பொறுப்பேத்துக்க மாட்டேங்கிறாங்க? நான் வேலைய விட்டு போணும்னு நினைக்கிறீங்களா? நான் ஒரு லாயர் கிட்ட பேசிட்டேன். இப்போ சட்டம் மாறிடுச்சு. அதனால நாங்க குழந்தைங்கள துன்புறுத்தினதா புகார் வந்தா கூட, முன்னாடி மாதிரி என்ன வேலைய விட்டு தூக்க முடியாது. அத பத்தி யார் என்ன சொன்னா? முதல்ல போய் கிளாஸ் எடுங்க. கிளாஸ் முடிஞ்சதும் மறக்காம விசாரணைக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடுங்க. தீர்ப்பு வர 6 மாசத்துல இருந்து 1 வருஷம் ஆகும். நீங்க நினைக்கிறத விட இது ரொம்ப அதிக நாள் தான். நான் நிரபராதின்னு தீர்ப்பு வந்தா அப்ப என்ன பண்ணுவீங்க? அப்ப நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேக்குறேன். அவ்வளவுதான் விஷயம். அதுதான் சட்டம்.